ஓகேமா. தேர்டா என்ன சிலபஸ்ல தேர்டா என்ன இருக்குன்னா ஆரிஜின், எவல்யூஷன் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் கிராப் பிளான்ஸ், சென்டர் ஆஃப் ஆரிஜின், லா ஆஃப் ஹோமோலோகஸ் சீரிஸ் ஆஃப் வேரியேஷன், லா ஆஃப் ஹோமோலோகஸ் சீரிஸ் ஆஃப் வேரியேஷன், லா ஆஃப் பேரலல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப் ஜெனடிக் ரிசோர்சஸ், அதோட கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். கிராப் ஜெனடிக் ரிசோர்சஸ், அதோட கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். தேர்டா இதான் இருக்கு. டைட்டில் மட்டும் தான் பெருசா இருக்கு, பட் உள்ள வந்துட்டு ரொம்ப கதையா தான் போற மாதிரி இருக்கும். நிறைய நான் அப்படியே சொல்லிடுறேன். சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இந்த டயக்ராம் ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவல்யூஷன் அப்போ இத மாதிரி நடத்திருக்காங்களா ஆல்ரெடி? ஸோ பிக்கு வந்துட்டு மாறும். எதுல நடத்திருக்காங்க, எந்த டாபிக்ல நடத்திருக்காங்க? இதை பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டா? ஓகே. ஒரு சில இந்த பிக்கு வந்துட்டு என்ன ஃபுட், என்ன மாதிரியான ஃபுட் இருக்கு அப்படின்றத ஏத்த மாதிரி மாறி இருக்கும். ஒரு பிக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட் அது கிடைக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட் ஈட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பிக்ஸ் அந்த வேற மாதிரி மாறி இருக்கும். டார்வின் ஃபின்ச்சர்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து டார்வின் ஃபின்ச்சர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீட் ஈட்டர்ஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி பீக் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். ஸோ அது வந்துட்டு இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அடாப்டிவ் ரேடியேஷன். இதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அட்லீஸ்ட் அதான் பிரிண்ட் பிடிஎஃப்ல கொடுத்தாச்சு இல்ல, பிடிஎஃப்ல எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்க நோட் பண்ண கூட அவசியம் இல்லை, பிடிஎஃப்ல கொடுத்துருக்குமா இது எல்லாமே. ஸோ இந்த பேசிஸ்ல தான் வந்து அடுத்த வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கம்மா, டொமஸ்டிகேஷன், ஆரிஜின் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் ரைஸ் 2023 ரைட் அபவுட் தி ஆரிஜின் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆரிஜின் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் ரைஸ்ல ரைஸ் வந்துட்டு எங்க இருந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு? ரைஸ் எதுல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி? வரைசா ருஃபி போகன், ஒரைசா ரூபி போகன்ல இருந்து வந்துச்சு. இதுல இருந்து ஒரைசா நிவாரான்னு ஒரு ஸ்பீசிஸ் வந்துச்சு, ஒரைசா நிவாரா. இது வந்து பெரனியல் ஆனுவல், பெரனியல், இது வந்து ஆனுவல் பிளான்ட். பெரனியல் ஆனுவல் என்ன டிஃபரன்ஸ்? அதோட லைஃப் சைக்கிள் 1 இயர்ல கம்ப்ளீட் ஆயிடும். பெரனியல்னா மோர் தென் 1 இயர், மோர் தென் 1 இயர் இருக்கலாம். ஸோ இதுல இருந்து வந்தது என்னது? ஒரைசா சட்டைவா அப்படின்றது, ஒரைசா சட்டைவா. ஸோ ஒரைசா சட்டைவான்னு ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல நம்ம, ரைஸ், கல்டிவேட்டட் ரைஸ். கல்டிவேட்டட் ரைஸ்ல என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கு? ஒரைசா சட்டைவா, இன்னொன்னு ஆப்பிரிக்கன் ஸ்பீசிஸ் ஒரைசா கிளாபரிமா அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு எங்க நடந்துச்சு? சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஏஷியா இல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியா? சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் போடலாம், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஆப்பிரிக்கன் ரைஸ்னு ஒன்று இருக்கு, ஆப்பிரிக்கன் ரைஸ். மொத்தமா கல்டிவேட்டட் ரைஸ்ல வந்து கல்டிவேட்டட் ஸ்பீசியா 2 இருக்குமா. ஒன்னு வந்துட்டு இது ஒரைசா சட்டைவா, இன்னொன்னு வந்துட்டு ஆப்பிரிக்கன் ரைஸ். ஆப்பிரிக்கன் ரைஸ்னா என்ன? ஒரைசா கிளாபரிமா, ஒரைசா கிளாபரிமா, ஒரைசா கிளாபரிமா. ஒன்றும் இல்லை, அது ஆல்ரெடி கொடுத்தது தான். எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரைசா லாங்கிஸ்டாமினேட்டால இருந்து ஒரைசா பார்த்தி, அதுல இருந்து என்ன ஆரிஜினேட் வந்திருக்கும்? ஒரைசா கிளாபரிமா அப்படின்றது. இந்த ஒரைசா கிளாபரிமா பேர் என்ன?
ஆப்பிரிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்பிரிக்கன் ரைஸ். இந்த இது வந்து எங்க எதில் நடந்துச்சு, எந்த ஊர்ல நடந்துச்சு? ஆப்பிரிக்கால நடந்துச்சு, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல நடந்துச்சு. ஸோ ஒரைசா ஸ்டாமினாட்டால, ஒரைசா லாங்கி ஸ்டாமினாட்டால இருந்து கடைசியில வந்து ஒரைசா கிளாபரிமா அப்படின்னு நடந்துச்சு அப்படின்றாங்க. இந்த ஒரிசா சட்டிவான்றது என்னவா மாறி இருக்கு? இண்டிகா, ஜப்பானிக்கா, ஜவானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இதுல சின்ன சின்ன சப் கிளாசிபிகேஷன் மாதிரி சொல்லலாம். இண்டிகா, ஜப்பானிக்கா, ஜவானிக்கா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும் இந்த இது சட்டிவா. சோ இது இந்த மாதிரி ஆரிஜின் ஆனது அப்படின்றது சொல்றதுக்கு பேர் என்ன? பாலிபைலட்டிக். பாலிபைலட்டிக். பாலிபைலட்டிக் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். பாலிபைலட்டிக் ஆரிஜின். தே ஆரிஜினேட் ஃப்ரம் டிஃபரண்ட் ஸ்பீசிஸ், டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் ஆர் இன்வால்வ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து பாலிபைலட்டிக் அப்படின்னு சொல்றோம். டிஃபரண்ட் பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ். இதுக்கு பேர் வந்து என்ன? பாலிபைலட்டிக்னு சொல்றோம். இது ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி தான் கல்டிவேட்டட் ரைஸ்ன்றது இந்த மாதிரி தான் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து ஒரிசா ருபி போங்கல்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, இல்ல ஒரிசா லாங்கிஸ்டமினர்ல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் மோனோபைலட்டிக் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. மோனோபைலட்டிக். மோனோபைலட்டிக் ஆரிஜின் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? ஒரைசா பெரனிஸ்ல இருந்து ஒரைசா சட்டைவா, ஒரைசா கிளாபரிமா ரெண்டுமே வந்து ஒரைசா பெரனிஸ்ல இருந்தா வந்துச்சு அப்படின்றாங்க. Both Oryza sativa and Oryza glabrima have evolved from the same progenitor. அந்த ப்ராஜெனிட்டரோட பேர் என்ன? ஒரிசா பெரனிஸ் அப்படின்றாங்க. சோ ரெண்டு எந்த இதுல பாத்தீங்கன்னாலும் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ மெஜாரிட்டி வியூ வந்துட்டு மோனோபைலட்டிக் தான் இருக்கும். மோஸ்ட்லி அக்செப்டட் வந்து இது. பட் நீங்க எந்த புக்ல படிக்கிறீங்களோ அதை பொறுத்து அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, இதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பட் இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எழுதிட்டு போங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சொல்லுங்க, ஏதாவது டவுட் வருதாமா பிரதீக்ஷா? சொல்லுங்களா. அடுத்து வந்து கன்சர்வேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. ப்ரீவியஸ் இயர்ல கன்சர்வேஷன் வச்சு என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. எய்த் கொஸ்டின் பாருங்க. வாட் டு யூ மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் கான்ட்ரிபியூஷன் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி தான். நிறைய கொஸ்டின் வந்திருக்கலாம். கன்சர்வேஷன் பேசிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கன்சர்வேஷன் வச்சு. சோ கன்சர்வேஷன் பேசிஸ் வச்சு இங்கே இல்ல, என்வரான்மெண்டல் சயின்ஸ்லயும் நடத்திருப்பாங்க, ஃபாரஸ்ட்ரியிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்திருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு அங்க வந்திருக்கும். சிலபஸ்ல கன்சர்வேஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு ஒன்னு இருக்கும். சோ எப்படி எப்படி கன்சர்வ் பண்ணலாம்? பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்னா அப்படின்னா என்ன மீனிங்? பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்க்கு என்ன மீனிங்? பிஜிஆர் அப்படின்னு இருக்குல்ல. சொல்லுங்கம்மா பவித்ரா. இதுனா என்ன? பிஜிஆர்னா என்ன? பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்னா
ஓகே. பிஜிஆர்னா ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வேல்யூ, அதாவது என்னென்ன பிளான்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கோ அது எல்லாமே பிஜிஆர்னு சொல்லலாம். இப்போ எல்லா பிளான்ட்டுமே தான் வரும் கிட்டத்தட்ட. சொல்லுங்கம்மா. இன்சிட்டு கன்சர்வேஷன் ஒன்று பண்ணலாம், இல்லை எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பண்ணலாம். இப்போ இன்சிட்டு கன்சர்வேஷன் என்ன டெஃபினேஷன்? கன்சர்விங் இந்த ஒரிஜினல் ஹேபிடேட். கன்சர்வேஷன் இன் ஒரிஜினல் ஹேபிடேட். எக்ஸிட்னா என்ன மீனிங்? away from the original habitat. Conservation away from the original habitat. Away from original habitat. இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் இன்சிட்டு கன்சர்வேஷனுக்கு? ஏதாவது எக்ஸாம்பிள் இன்சிட்டுல பிளான்ட்டை கன்சர்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்? ஆன்லைன்ல ஏதோ சொல்லியிருக்காங்க. பிளான்ட்ஸ்மா ஜூலாம் வந்துட்டு அனிமல்ஸ்க்கு சொல்லலாம். பொட்டானிக்கல் கார்டன் இன்ஸ்டிடியூட்ல வருமா? யார் சொன்னது? யாரு? ஆன்லைன்லயும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடத்திருப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸிட்யூட்ல வருமா? எக்ஸாம்பிள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இதுல வரும். பொட்டானிக்கல் கார்டன் இதுல வரும். சீட் ஜீன் பேங்க் இல்ல ஃபீல்டு ஜீன் பேங்க். ஆர்போரேட்டான்னு ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? ஆர்போரேட்டா எதுல வரும் பிரதீக்ஷா? ஆர்போரேட்டானா என்ன மீனிங்? ஆர்போரேட்டம் கேள்விப்பட்டது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? டேர்ம் என்ன பேரு? அர்போரியம். அர்போரியம் ஊட்டியில இருக்கும். ஊட்டியில ட்ரீ ஸ்பீசிஸ் கன்சர்வ் பண்றதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ட்ரீ ஸ்பீசிஸ் கன்சர்வ் பண்றதுக்கு. இன்சிட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்ல கண்டிப்பா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மட்டும் இல்ல பிளான்ட்ஸ் கன்சர்வ் பண்ணுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ல கோர் ஜோன், பஃபர் ஜோன், டிரான்சிஷன் ஜோன் 3 ஜோன் இருக்குல்ல. சோ அதுல கோர் ஜோன்ல இருக்கிறதெல்லாம் ஏதாவது வைல்டு ஸ்பீசிஸ் இருந்துச்சு, கோர் ஜோன்ல ஏதாவது வைல்டு ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து வைல்டு ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய வைல்டு ஸ்பீசிஸ் வந்துட்டு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து பிரிவென்ட் ஆயிருக்கும். ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். வேற ஜீன் சான்ச்சுரிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜீன் சான்ச்சுரிஸ். சான்ச்சுரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஜீன் சான்ச்சுரிஸ்னு ஒன்று இருக்கு. சிட்ரஸ் ஜீன் சான்ச்சுரிஸ் எங்க இருக்கு? சிட்ரஸ் நாக்பூர் இருக்கிறது மேகாலயா. பார்டர்ல இருக்கும். பார்டர்ல பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல வரும். ஸோ மேகாலயாவை சொல்லலாம். மேகாலயா இருக்கலாம், இல்லை பக்கத்து ஸ்டேட் ஒரு சிலர் சொல்லுவாங்க. வேற என்ன ஒண்ணு சொன்னீங்கன்னா இன்ஸ்டிடியூட் முடிச்சுக்கலாம். ஒரிஜினல் ஹேபிடேட்ல கன்சர்வ் பண்றது. சேக்கர்டு க்ரூஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எதுல வரும்? என்னமா இதெல்லாம் அப்படியே சொல்லு. உங்ககிட்ட ஆன்சர் வரும்னு பார்த்தா சேக்கர்டு க்ரூஸ் ரெண்டுல எதுல காம்பினேஷன் வரும்? சேக்கர்டு க்ரூஸ். சேக்கர்டு க்ரூஸ்னா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கோவில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் காடு
நம்ம ஊர்ல ஐஎன்ஆர் கார்டு, அந்த ஐஎன்ஆர் கார்டு அந்த மரத்தை வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐஎன்ஆர் கார்டு அந்த மரத்தை வெட்டினா உனக்கு கை கால் போயிடும்டா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் எல்லாம் சேக்ரட் க்ரூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ். ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ். இந்த பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இந்த சேக்ரட் க்ரூவ்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வேற வேற ஊர்ல வேற வேற டேர்ம்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஊர்ல காவு அந்த மாதிரி ஒரு சில ஊர்ல சொல்லியிருப்பாங்க. வேற கர்நாடகால என்ன பேர் சொல்லுவாங்க? இருக்கிறதுல அதிகமா சேக்ரட் க்ரூவ்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு? கம்யூனிட்டி ரிசர்வ். ஓகே. இருக்கிறதுல அதிகமான சேக்ரட் க்ரூவ்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு? இந்த மாதிரி பிலிம்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பிவிக்யூல எங்கனாவது நிறைய வரும். ஆந்திரா இல்லம்மா, பாருங்க. ஒடிசாவா? எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரா வரணும். மகாராஷ்டிரா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி பிளேஸ்ல நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பழைய டேட்டாவா கூட இருக்கலாம் இதெல்லாம். ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து அதிகமாகவே இருக்கும். ப்ரெசென்ட் டேட்டா ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஆனா மகாராஷ்டிரா தேர்ட்ல இருக்கா? ஓகே, சரிம்மா. இப்ப பிஜிஆர் கன்சர்வ் பண்றோம்ல, இந்த மாதிரி பிஜிஆர்னா என்ன வருது? அந்த பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்ல என்னென்ன வருது? எல்லாமே வருது. எல்லாமே வருது. வைல்டு ஸ்பீசிஸா இருக்கலாம். இல்ல இதுல என்னென்ன வருது? ஏதாவது ஒரு வைல்டு ஸ்பீசிஸ் கன்சர்வ் பண்ணி வைக்கலாம். இல்ல ஏதாவது ஃபார்மர்ஸோட லேண்ட் ரேசஸ். ஃபார்மர்ஸோட லேண்ட் ரேஸ்னா என்ன மீனிங்? ஃபார்மர்ஸ் லேண்ட் ரேஸ்னா என்ன மீனிங்? லேண்ட் ரேசஸ்னா என்ன மீனிங்? பாரம்பரிய நெல் ரகம் சொல்றோம்ல, பாரம்பரிய நெல் ரகம். கிட்டத்தட்ட வந்துட்டு பிஜிஆர், ஜெம்பிளசம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சினானிமஸா யூஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப நாலேஜபிளா போனீங்க அப்படின்னா வந்து இது ரெண்டும் வேற வேற டேர்ம்ன்றது தெரியும். பிஜிஆர், ஜெம்பிளசம், ஜீன் பூல் இதெல்லாம் வந்துட்டு புக்ல கொடுக்கும்போது இது எல்லாமே சேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு யூஜி லெவல்ல அதெல்லாம் தேவையில்ல. யூஜி லெவல்ல இது ஜெனரலைஸ்டு டேர்ம், இதெல்லாமே ஒரே டேர்ம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வேற என்ன வரும் பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்ன்றதுல? வேற என்னமா வரும்? வைல்டு ஸ்பீசிஸ் சொல்லிட்டேன், லேண்ட் ரேசஸ் சொல்லிட்டேன், மாடர்ன் வெரைட்டிஸ். மாடர்ன் வெரைட்டிஸ்னா என்ன? பிரீடர்ஸ் ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, பிரீடர்ஸ் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து மாடர்ன் வெரைட்டிஸ்ல வரும். அப்சல்யூட் வெரைட்டிஸ். அப்சல்யூட் வெரைட்டிஸ்னா என்ன? ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த முன்னாடி இந்த வெரைட்டி பாப்புலரா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ரெவல்யூஷன் அப்போ ஒரு பர்டிகுலர் வெரைட்டி பாப்புலரா இருக்கும். பட் அது கடைசி வரைக்கும் அதே கல்டிவேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க? வெரைட்டி ஆஃப் த ரீசன்ட் பாஸ்ட். வெரைட்டி ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லலாம், இல்ல வெரைட்டி ஆஃப் த ரீசன்ட் பாஸ்ட்னு சொல்லுவோம். அப்சல்யூட் வெரைட்டிஸ். மியூட்டன்ட் வெரைட்டிஸ். மியூட்டன்ட் வெரைட்டிஸ். சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஜெனடிக் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஏன் கன்சர்வ் பண்ணணும்? எக்ஸ்டிங்க்ட் ஆகாம பாதுகாக்கலாம். ஒண்ணு. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா இது? நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன், மீதி நீங்க சொல்லுங்க. கிளைமேட் சேஞ்ச் ஒன்னு சொல்றேன். சரி, இன்னைக்கு வந்துட்டு ஒரு வைல்டு ஸ்பீசிஸ் ஏதோ ஒரு மலையில நான் ஒரு வைல்டு ஸ்பீசிஸ் கால் பண்ணி போய் கொடுத்தேன் ஜீன் பேங்க்ல, நேஷனல் ஜீன் பேங்க்ல. நான் ஒரு வைல்டு ஸ்பீசிஸ் என் ஊர்ல என் நேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து கால் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வாங்கி ஒரு நம்பர் கொடுத்தாங்க, ஐசிஐ, அதாவது இண்டிஜினஸ் கலெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரைட்டி எப்படி ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி
இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம்ல, எங்க கொடுப்போம்? என்பிபிஜிஆர், நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்ல கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வெரைட்டிக்கெல்லாம் ஒரு நேம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஐசின்னு சொல்லுவாங்க, இண்டிஜினஸ் கலெக்ஷன் நம்பர். இண்டிஜினஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம கலெக்ஷன் நம்பர், ஐசி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் நிறைய சப்மிட் பண்ணேன், பட் அதுல ஒண்ணு மட்டும் குவாலிஃபை ஆச்சு. நிறைய சப்மிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுக்கும் வந்து வெரைட்டி ரிலீஸ் பண்ற மாதிரி இதுக்கும் தனியா மார்க் இருக்குமா கேரியர்ல. வெரைட்டி ரிலீஸ் பண்ணா அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மார்க் இருக்கு, ரொம்ப இது சொல்லுவாங்களா, அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஐசி நம்பர் வச்சிருக்காங்களா அப்படின்றதுக்கும் மார்க் இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு இதுல இருக்கு, அந்த பேர் சொன்னா உங்களுக்கு தெரியாது. சொல்றேன், கமிங் ஸ்லைட்ல வரும், பாஸ்போர்ட் டேட்டாவிலே வரும். பாஸ்போர்ட் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் அதை போட்டிருக்கேன். பாஸ்போர்ட் டேட்டாவில் நான் ஃபில் பண்ண பாஸ்போர்ட் டேட்டாவை அப்படியே போட்டிருக்கேன். பாஸ்போர்ட் டேட்டா வச்சு எந்த வருஷம் கொஸ்டின் வந்துச்சுன்னு பாருங்க. 2023. அந்த பாஸ்போர்ட் டேட்டாவில் நான் ஃபில் பண்ண பாஸ்போர்ட் டேட்டா தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேலை மெனக்கட்டு கல் பண்ணி எதுக்கு கொடுக்கணும் நம்ம? நம்பர் 1 நான் சொல்லிட்டேன், கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் இருக்கு, இன்னைக்கு என்ன ஆப்டிமமா என்ன இருக்கும், ஒரு அரௌண்ட் 30°C, அரௌண்ட் 30 to 40 அந்த மாதிரி இருக்கும். பட் ஃபியூச்சர்ல கிளைமேட் சேஞ்ச்னால என்ன நடக்கும்னே தெரியாது. கிளைமேட் சேஞ்ச்னால இன்னைக்கு மைனரா இருக்கக்கூடிய பெஸ்ட் வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு மேஜர் பெஸ்டா மாறலாம். மைனர் பெஸ்ட் வந்து மைனர் பெஸ்டா இருக்கிறது வந்துட்டு நாளைக்கு மேஜரா மாறலாம், மேஜர் பெஸ்டா மாறலாம். நாளைக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகும் தெரியாது, சலைனிட்டி என்ன ஆகும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஸோ அதுக்காக இதெல்லாம் கன்சர்வ் பண்ணி வைக்கணும். என்னென்ன ஃபார்மஸ்ட் என்னென்னலாம் வந்து லேண்ட் ரைஸ் இருக்கு, பாரம்பரிய நெல் ரகம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நம்பர் 2 வந்துட்டு பிரீடர்ஸ்க்கு வந்துட்டு தேவையான டிசைரபிள் ஜீன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து டிசைரபிள் ஜீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளட்டிங் இருக்குல்ல, ஃபிளட்டிங்னா என்ன? வெள்ளம் சொல்லுவோம்ல, அந்த ஃபிளட்டிங் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஜீன் எடுத்தாங்க. ஃபிளட்டிங் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஜீன் எடுத்தாங்க. அது எதுல இருந்து எடுத்தாங்கன்னா FR13A அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் ரேஸ். FR13A அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் ரேஸ். இந்த லேண்ட் ரேஸ்ல இருக்க அந்த ஜீன் வந்துட்டு sub1 ஒரு லோக்கஸ், sub1 அப்படின்ற அந்த லோக்கஸ் வந்துட்டு தண்ணியில மூழ்கி இருக்குல்ல, நெல் வந்து தண்ணியில மூழ்கி இருக்குல்ல, அந்த கண்டிஷன்ல கூட வரும், அந்த கண்டிஷன் கூட தாக்கு பிடிக்கும். பொதுவா நெல் வந்துட்டு தண்ணியில மூழ்கி இருந்துச்சு, கம்ப்ளீட்டா சம்மர்ஜ் ஆயிருக்குல்ல, கம்ப்ளீட்டா சம்மர்ஜ் ஆகின கண்டிஷன் வந்து தாங்காது. பட் இந்த ஜீனை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த சம்மர்ஜ்டு கண்டிஷன், கம்ப்ளீட்டா முழுகி போன அந்த கண்டிஷனை கூட தாங்கும் அப்படின்றாங்க. இது ஒரு லேண்ட் ரேஸ், இது ஒரு லேண்ட் ரேஸ். ஸோ இதனால கன்சர்வ் பண்ணி வைக்கலாம்ல, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஜீன்ஸ் தேவையான டிசேபிள் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போ மீதி ஒரு 3 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. இப்போ தேர்ட் என்னமா, எக்ஸ்டிங்க்ட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்றாங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டிங்க்ஷன் அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஒரிஜினல் அந்த நேச்சுரல் ஹேபிடேட்லயே விட்டோம் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஸோ வி கேன் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் எக்ஸ்டிங்க்ஷன். வேற இன்னும் ஒரு 2 பாயிண்ட். அதான் அது ஏன் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு தான் கேட்கறேன், அதோட ரோல் என்ன? ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் வந்துட்டு மெடிசினல் பர்பஸ்க்காக வச்சிருக்கோம், மெடிசினல் பர்பஸ். ஒரு சில வைல்டு ஸ்பீசிஸ்க்குலாம் வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்கலாம். சர்பகந்தான்னு ஒன்று இருக்கு, ரவோல்ஃபியா செர்பன்டினா, சர்பகந்தா, ஹார்டிகல்ச்சர் யாருன்னா இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரவோல்ஃபியா செர்பன்டினான்றது ஸ்னேக் பைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்னேக் பைட், பாம்பு கடிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரியான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பிளான்ட் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆன்லைன் மேட்ச் சொல்லுங்கம்மா, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கம்மா, எதுக்கு வந்துட்டு பிஜிஆர் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்? ஃபார் ஸ்டடி, ரிசர்ச் அண்ட் எக்ஸிபிஷன் பர்பஸ். ஓகே, அந்த பொட்டானிக்கல் கார்டன் அதெல்லாம் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம், ஸ்டடி பர்பஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, தர முடியுமா? இண்டிவிஜுவல் பீப்புள் கலெக்ட் பண்ணி தர முடியும், அதுக்கு கிரெடிட்டும் இருக்கு. பட் நீங்க கொடுக்கறது வந்து அவங்க நிறைய பேராமீட்டர்ஸ்ல அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க நீங்க கொடுக்குற அந்த சீடை.
ஸோ அதுல குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா கொடுப்பாங்க, ஐசி நம்பர் கொடுப்பாங்க, உங்க பேர் போட்டு கொடுப்பாங்க. ஃபுட் செக்யூரிட்டி அதுல இருந்த பாயிண்ட், நோட்ஸ்ல இருந்த பாயிண்ட். வேற என்ன? வேற ஒரே ஒரு பாயிண்ட். கீர்த்தனா, எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரோல் ஆஃப் பிஜிஆர் அப்படின்ட்டு. அதான் எக்ஸ்டிங்ஷன் சொல்லிட்டீங்களே, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். சொல்லுங்கம்மா. ஒரு சில ரைஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் கலர்ல இருக்கு, ரிச் இன் நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி ஏமாத்தி வித்துருவாங்க. ஏமாத்தி இல்ல, ஒரு சில ஆக்சுவலாவும் விற்பாங்க, ஒரு சில ஆக்சுவலாவும் விற்பாங்க, ஒரு சிலர் போலியாவும் விற்பாங்க. பிளாக் கலர்ட் ரைஸ், காலா நமக், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலா நமக். சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிச் இன் சம் நியூட்ரியன்ஸ், மேபி அயனா இருக்கலாம், இல்ல புரோட்டீனா இருக்கலாம், அயன் கண்டென்ட் இருக்கலாம், இல்ல புரோட்டீன் கண்டென்ட் இருக்கலாம். சோ அதனால அதை கன்சர்வ் பண்ணி வச்சிருது ஒரு அட்வான்டேஜ். சொல்லுங்கம்மா, என்னம்மா? மேபி புரியுது. நானும் அப்ப காலன்னா பிளாக் தானே, அப்ப பிளாக்கா இருக்கும்போது அயன் அதிகமா இருக்கலாம்ல. காலா நமக். வேற ஏதாவது? சோ இது மூலமா என்ன ஆகுது? நியூட்ரியன் கண்டென்ட், நமக்கு தேவையான நியூட்ரியன் கண்டென்ட் ஏதாவது கிடைக்குது. இது நார்த் இந்தியாவில் வருதுமா, பீகார் நினைக்கிறேன், பீகார். இது ரைஸோடது, ரைஸோடது பிளாக் ரைஸ். ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கம்மா, இதுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க தானே. அப்ப ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியணும். ஓகே, போலாங்களா அடுத்தது? பிளாக் ஹஸ்க். ஓகே, நிறைய இருக்குமா. ரிச் இன் அயன் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அயன், மெயினா அயன், ஜிங்க் அண்ட் அயன். போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்தது வந்துட்டு ஹார்லேண்ட் அண்ட் டிவிட் வந்து ஜீன் பூல் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஹார்லேண்ட் அண்ட் டிவிட். GP1, GP2, GP3 கொடுத்தாங்கம்மா. GP1, GP2, GP3. ஸோ GP1 என்ன? படிக்கல. சிம்பிளா சொல்ல முடியாது. இது எல்லாமே வச்சிருக்காங்களா, சேர்த்து வச்சிருக்காங்களா? சேர்த்து வச்சதுல, சேர்த்து வச்ச பிளான்ஸ்ல கிராசிங் ஈஸியா இருந்துச்சுன்னா, கிராசிங் ஈஸியா இருந்துச்சுன்னா, when the crossing is easy, results in the formation of fertile individual. கிராசிங்னா என்னம்மா? கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல, நிறைய ஜெர்ம் பிளாசமோ இல்ல நிறைய ஒரு ஒரு பர்டிகுலர், இப்ப ரைஸ் இருக்குன்னா ரைஸ் ஜெர்ம் பிளாசம்னு இருக்கும், ரைஸ் இருந்துச்சுன்னா ரைஸ் ஜெர்ம் பிளாசம்னு இருக்கும். இந்த ரைஸ் ஜெர்ம் பிளாசம் பிரிக்கிறோம், GP1, GP2, GP3 பிரிக்கிறோம். GP1ல என்னன்னா வரும்? எது எதெல்லாம் வந்து கிராசிங் ஈஸியோ, கிராசிங் ஈஸியோ அதெல்லாம் எதுல வருது? GP1ல வருது. அந்த கிராசிங் மூலமா வரக்கூடிய F1 இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வெரைட்டி A, ஏதோ ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம், கிராஸ்ட் வித் வெரைட்டி B. ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? கிராசிங் ஈஸியா இருக்கு, கிராசிங் இஸ் ஈஸி, நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு F1 இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய F1 வந்து என்ன ஆகுது? ஃபர்டைலா இருக்கு, ஃபுல்லி ஃபர்டைல், ஃபுல்லி ஃபர்டைல். இந்த ரெண்டு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணா அதுக்கு பேர் என்ன? GP1, ஜீன் பூல் 1, GP1. சோ இது எந்த இதுல பாசிபிள் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல், க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல் மத்தியில தான் இது பாசிபிள்.
க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவலுக்கு தான் இது பாசிபிள். இந்த மாதிரி வந்துட்டு கிராசிங் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லி ஃபர்டைல் F1 ப்ரொடியூஸ் பண்றது. GP2 அப்படின்னா இதுலயும் கிராசிங் பண்ணலாம், கிராசிங் பாசிபிள். பட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த F1 வந்து எப்படி இருக்கு? இப்ப பேரண்ட் A இருக்கு, பேரண்ட் A crossed with parent B. ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய F1 எப்படி இருக்கு? பார்ஷியலி ஃபர்டைல், பார்ஷியலி ஃபர்டைல். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிறது வந்துட்டு F1 வந்து பார்ஷியலி ஃபர்டைலா இருக்கு, பாதி தான் ஃபர்டைலா இருக்கு. பார்ஷியலி ஃபர்டைல், பாதி தான் ஃபர்டைலா இருக்கு. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன? பார்ஷியலி ஃபர்டைல். சோ இந்த மாதிரி எந்த இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில இருக்கும்? இங்க க்ளோஸ்லி ரிலேட்டட்னு பார்த்தோம். க்ளோஸ்லினா என்ன? ரொம்ப நெருக்கமா, ரொம்ப நெருக்கமான இண்டிவிஜுவல்ஸ் பேர் சொல்றோம். இங்க வந்து வெறும் ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ன்ற பேர் யூஸ் பண்றோம். பிட்வீன் ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். பிட்வீன் ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். புரியுதுங்களா? க்ளோஸ்லி ரிலேட்டட், ரிலேட்டட்ன்றது எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு காமன் ப்ரோஜனேட்டர், அதாவது முன்னோர்கள்ல இருந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னா எங்க ரெண்டு பேத்தையும் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நானும் என்னையும் எங்க அக்காவையும் என்னன்னு சொல்லலாம், க்ளோஸ்லி ரிலேட்டட்னு சொல்றோம். இதுவே வேற இருக்காங்க, பெரியப்பா வீட்டுல இருக்காங்க, இல்ல சித்தப்பா வீட்டுல இருக்காங்க, இல்ல ஒன்னு விட்டு சித்தப்பா, ரெண்டு விட்டு சித்தப்பான்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் என்னன்னு சொல்லலாம், ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்ப GP3ல என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க அபிநயா, பார்க்காம சொல்லுங்க நோட்ஸ். சார் சொல்லுங்க. கிராசிங் பாசிபிளா இல்லையா? கிராசிங் வந்து டிஃபிகல்ட். டிஃபிகல்ட். சோ அப்ப இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகலாம்? GP3ல இங்க ஃபுல்லி ஃபர்டைலா இருந்துச்சு, பார்ஷியலி ஃபர்டைலா இருந்துச்சு, இங்க என்ன இருக்கலாம்? ஸ்டெரைல், நான் ஃபர்டைல் இல்ல ஸ்டெரைல்ன்ற. இட் லீட்ஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டெரைல் F1, ஸ்டெரைல் இண்டிவிஜுவல்ஸ். சோ இங்க க்ளோஸ்லி ரிலேட்டட் இருக்கு, இங்க ரிலேட்டட் இருக்கு, இங்க என்ன இருக்கலாம்? அன்ரிலேட்டட். அன்ரிலேட்டட். அன்ரிலேட்டட் இல்ல டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ட்லி ரிலேட்டட். அன்ரிலேட்டட் தான் இப்படி நான் எழுதுறேன், டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது, தூரமான சம்பந்தம் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிஸ்டன்ட்லி ரிலேட்டட். ஏன்னா எல்லாமே ரைஸ்ல தான் வருது, எல்லாமே ரைஸ்ல தான் வருது. சோ இந்த இதுல இப்ப நான் கிராசிங் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஸ்டெரைலா இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? GP3ல வந்துட்டு கிராசிங் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு, அப்படியே கிராசிங் பண்ணாலும் ஸ்டெரைல் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணலாம்ல? பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸ், பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸ் மூலியமா அதை ஓவர் கம் பண்ணலாம். ஏதாவது ஒரு பயோடெக்னாலஜிக்கல் டூல் சொல்லுங்க, ரெண்டு இதை கிராஸ் பண்றதுக்கு. பயோடெக்னாலஜிக்கல்லையோ இல்ல பிளான் பிரீடிங்லயோ. கொஸ்டின் புரியுதா? ரெண்டு ரெண்டு டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல், அதை கிராஸ் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி சொல்லுங்க. ரெண்டு டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல், அதை கிராஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இல்ல ஸ்ட்ராட்டஜி. சர்பகந்தா வந்து ஸ்னேக் பைட்மா. சர்ப்பானா ஸ்னேக், சர்ப்பா அப்படின்னா ஸ்னேக்னு மீனிங். ஸோ சர்பகந்தா அப்படின்றது ஸ்னேக் பைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க என்ன பயோடெக்னாலஜிக்கல் டூல் யூஸ் பண்ணலாம்? பயோடெக்னாலஜிக்கல் கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் என்னன்றது புரியுதா? ரெண்டு டிஸ்டன்ட்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்மா, அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஒரேசா சட்டேவா ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ரெண்டு இதுக்கும் வந்து கிராஸ் பண்ண முடியல, கிராஸ் பண்ணாலும் ஸ்டெரைலா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. பாலிப்ளைடில என்ன பார்த்தோம்?
F1ல என்ன வந்துச்சு? பாலிப்ளாய்டு இல்ல, யூஸ் ட்ரையாங்கிள் ஒன்று பார்த்தோம்ல, அந்த யூஸ் ட்ரையாங்கிள் பேஜ் எடுங்க. யூஸ் ட்ரையாங்கிள் F1 என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம். பிராசிகால கிராசிங் பண்ணும்போது F1 என்ன வந்துச்சு? சொல்லுங்க பிரதீக்ஷா, F1 என்ன வந்துச்சு யூஸ் ட்ரையாங்கிள்ல? எந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1ல என்ன வந்துச்சு? ஓகே, பிராசிகா நைராவையும் பிராசிகா ஒல்ரேசியவா? ம், பிராசிகா கேரன் தான் வந்துச்சு. F1 என்னன்னு வந்துச்சு? அதை அப்படியே டைரக்டா போட்டு வந்த இதுல ஆக்சுவலா அந்த இதுல என்ன ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படின்னா, அது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ஸ்டெரைலா வந்திருக்கும். F1 வந்து ஸ்டெரைலா வந்திருக்கும். கொல்சிசின் ட்ரீட்மெண்ட் அப்புறம் கொல்சிசின் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கொல்சிசினோ இல்ல நேச்சுரல் டப்ளிங்கோ, குரோமோசோமல் டப்ளிங் ஏதாவது ஒன்று பண்ணிருப்போமா இங்க? குரோமோசோம் டப்ளிங்காக ஏதாவது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபெர்டைலா மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஸ்டெரைல் இண்டிவிஜுவல ஃபெர்டைலா எப்படி மாத்திருப்போம் அப்படின்ட்டு. புரியுதா? சோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக், சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஸ்டொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் என்ன மீனிங்? அட்லீஸ்ட் இப்போதைக்கு பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு மட்டும் எழுதிக்கோங்க. பின்னாடி வர ஏரியா பார்க்கும்போது என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கே தெரியும். இப்போ 1 or 2 சொல்லணும் அப்படின்னா சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் யூஸ் பண்ணலாம். போலாங்களா? அடுத்த ஸ்லைட் நோட் பண்ணிட்டீங்களா? ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போயிடுமா? அங்க வந்துட்டு ஒரு அனிமலோட கூட கொண்டு வந்து போடலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஒரு அனிமலோட கூட கொண்டு வந்து பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஜீனை கூட கொண்டு வந்து பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கும். அது ரொம்ப அட்வான்ஸ்டா போயிடும் ஜெனடிக் இன்ஜினியரிங். போலாங்களா அடுத்து? இது யாரோ ஒருத்தவங்க ஜெனடிக் எரோஷன் ஒரு டேர்ம் சொல்லிருங்க. ஜெனடிக் எரோஷன் என்ன மீனிங்? ஜெனடிக் எரோஷன் டேர்ம் அடிக்கடி கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் வந்து ஜிஎஸ்ல நிறைய வரும். டெப்ளீஷன் இன் தி டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். டெப்ளீஷன் இன் தி டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். கிராஜுவல் ரிடக்ஷன் இன் ஜெனடிக் டைவர்சிட்டி இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். கொடுத்துருக்க டெஃபினேஷன் வந்து கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த ஜெனடிக் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. என்னென்ன ரீசன் ஜெனடிக் டைவர்சிட்டி என்னென்ன ரீசன்னால வரலாம்? ரீசன் ஜெனடிக் எரோஷன் என்னென்ன ரீசன்னால வரலாம்? என்னமா? ஓகே, நேச்சுரல் கலாமிட்டிஸ். நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வல்குணம் வந்திருக்கலாம். வல்குணம் வந்துட்டு அங்கிருந்து எல்லாமே அப்படியே டெப்ளீட் ஆயிருக்கலாம். அங்கிருந்து ஜெனடிக் ரிசோர்சஸ் எல்லாம் டெப்ளீட் ஆயிருக்கலாம். சோ அது வந்து ஒரு ஜெனடிக் எரோஷன் சொல்றாங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஓகே, கிளீன் கல்டிவேஷன் ஒரு டேர்ம் சொல்றேன். நீங்க எல்லாமே சொல்றீங்க, பட் ரொம்ப எக்ஸாக்டா சொல்ல மாட்டீங்க. கிளீன் கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றேன். கிளீன் கல்டிவேஷன் என்ன மீனிங்? என்னமா பவித்ரா? முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு 50 வருஷமா 100 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம ஃபார்மர்ஸ் லேண்ட் ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க லேண்ட் ரைஸ் மட்டும் இருக்காது, அதோட சேர்ந்து ஏதாவது வீடி ஸ்பீசிஸும் இருக்கும். அதோட சேர்ந்து ஏதாவது ரிலேட்டட் ஸ்பீசிஸும் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வரப்புல பாத்தீங்கன்னா ஏதாவது சம்மந்தமே இல்லாம வேற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரைஸ்ல கோ51 அப்படின்னா அந்த ஃபீல்ட்ல கோ51 தவிர மற்றது எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கோ51 தவிர ஹைட்டாவோ ஷார்ட்டாவோ வேற எந்த பிளான்ட்டுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? வைல்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிடி ரிலேட்டிவ்ஸ் இல்ல வைல்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோ51 தவிர மீதி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ண, கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண, ஹெர்பிசைடோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ண அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் கிளீன் கல்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா எரோஷன் ஆகுது, ஜெனடிக் எரோஷன் நடக்குது. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இல்ல ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இது மூலியமா வந்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து டெப்ளீட் ஆகுது அப்படின்றோம். இருக்கக்கூடிய பிளான்ஸோ இல்ல அதோட வேரியபிலிட்டியோ டைவர்சிட்டியோ வந்து குறையுது அப்படின்னு சொல்றோம். மாடர்ன் வெரைட்டிஸ் இது எப்படி லிங்க் பண்ணீங்க? மாடர்ன் வெரைட்டிஸ்னால குறையுதுன்னு சொல்றேன். அரவிந்தன், மாடர்ன் வெரைட்டிஸ்னால ஜெனடிக் எரோஷன் ஆகுதுன்னு சொல்றேன். முன்னாடி எல்லாம் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட லோக்கல் கண்டிஷனுக்கு என்ன வெரைட்டி சூட்டபிளோ அதை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துறோம். ஏதாவது ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கொடுக்குறோம். லார்ஜ் ஸ்கேல் ஒரு 100 ஹெக்டர் அந்த மாதிரி அதிகமா வந்துட்டு ஒரே வெரைட்டியை கல்டிவேட் பண்றாங்க. சேம் வெரைட்டி ஓவர் லார்ஜ் ஏரியா. ஒன்றும் இல்ல, பிடி காட்டன் ஒன்று இது பண்ணோம்ல. பிடி காட்டன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தக்கூடிய அந்த லேண்ட் ரேஸ்ன்னு சொல்லுவோம்ல, பாரம்பரிய ரகங்கள், அது எல்லாமே வந்து இதாயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபார்மர்ஸ் அதை யாருமே கல்டிவேட் பண்றதே கிடையாது. பிடி காட்டன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் 100% வந்து பிடி காட்டன் தான். 100ன்னு சொல்லக்கூடாது, பட் அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் 90%, 95% வந்து பிடி காட்டன் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப லேண்ட் ரேஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு முன்னாடி. ஸோ அதை யாரும் வந்துட்டு யூஸ் பண்றதே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ரீசன், ஜெனடிக் எரோஷனுக்கான ரீசன். சொல்லாத பாயிண்ட் ஏதாவது நீங்க சொல்லுவீங்களா? unable to adapt disease. நேச்சுரல் செலக்ஷனை விட ஹியூமன் செலக்ஷன் தான் அதிகமா இருக்கு. நேச்சுரல் செலக்ட் பண்ணது அது வந்து ஸ்லோ ப்ராசஸ். நேச்சுரல் செலக்ஷன்ன்றது வந்து ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவா தான் ரிமூவ் ஆகும். இப்ப ஹியூமன்ற ஒரு ஸ்பீசிஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தயாராகும் அதுக்கேற்ற மாதிரி. ஒரு 4 கொரோனா வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுல சொல்லாத பாயிண்ட் என்ன இருக்கு? டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி சொல்லியாச்சு, மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லியாச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரேசஸ், த பிடி காட்டன் எக்ஸாம்பிள், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரேசஸ் வித் இம்ப்ரூவ்டு கல்டிவார்ஸ். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபார்மிங் இன்டு வைல்ட் ஹேபிட்ஸ். வைல்ட் ஹேபிடேட்ஸ்னா என்ன மீனிங்? ஸ்லாஷ் அண்ட் ஸ்லம், என்னது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன், ஜூம் கல்டிவேஷன், அந்த மாதிரி டேர்ம்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இந்தோனேஷியாவில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊர்லயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. மில்பான்னு ஒரு சில ஏரியாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுல வருது? அதனால என்ன ஆகுது? டைவர்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதனால டைவர்சிட்டி வந்து குறைஞ்சிட்டே போகுது. இருந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு நம்ம அந்த இடத்துல நம்மளோட வெரைட்டிஸ் நம்ம க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வைல்ட் ஏரியாவெல்லாம் கொண்டு போயிட்டு ஏதாவது கேட்டில்ஸ் இது பண்றது, மாடு மேய்க்க விடுறது. மோஸ்ட்லி கிராஸ் லேண்ட்ல இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். கிராஸ் லேண்ட் ஏரியா சொல்லுவோம்ல, கிராஸ் லேண்ட்ல வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்கும். கிரேசிங் இன்டு வைல்ட் ஹேபிடேட்ஸ். என்னென்ன கிராஸ் லேண்ட் இருக்கு? ஸ்டெப்பீஸ், பிரைரி, பம்பாஸ், சாவன்னாஸ். ஓகே, பிரைரின்றது எங்க இருக்கிறது? நார்த் அமெரிக்கா. பம்பாஸ்ன்றது சவுத் அமெரிக்கா. வெல்ஸ்ன்றது VELDS. ஓகே. சாவனான்றது ஆப்பிரிக்கா. சைபீரியாவில் என்ன பேர் சொல்லுவாங்க? சைபீரியாலாம் கிராஸ்லேண்டுக்கு சைபீரியன்.
மெடிட்டேரியனா சைபீரியன்ஸ். ஓகே ஓகே போதுமா விடுவோம். அடுத்து சீட் பேங்க்ஸ்மா. சீட் பேங்க்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எங்க கன்சர்வ் பண்ணுவாங்க? இப்ப நான் ஒரு சீட் அனுப்பிச்சேன்ல டெல்லிக்கு, சோ அதெல்லாம் எங்க கன்சர்வ் பண்ணி வைப்பாங்க? சீட் பேங்க். இந்த மாதிரி சீட் பேங்க் என்பிபிஜிஆர்ல இந்த மாதிரி சீட் பேங்க் இருக்கும். என்பிபிஜிஆர்ல இந்த மாதிரி ஒரு சீட் பேங்க் இருக்கும். சோ இவர் வந்துட்டு முன்னாடி என்பிபிஜிஆரோட டைரக்டர், நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸோட டைரக்டர். இந்த லேடி வந்து மெடிசனல் பிளான்ட்டோட எக்ஸ்பர்ட். மெடிசனல் பிளான்ட்டோட எக்ஸ்பர்ட், என்னோட சேர்மன், பிஹெச்டி சேர்மன் அவங்க தான். சோ கன்சர்வ் பண்றதுல அந்த இடத்துல கன்சர்வ் பண்ணி வைப்பாங்க. சோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீட் ஜீன் பேங்க்ல எது எதெல்லாம் போகலாம், எது எதெல்லாம் சீட் ஜீன் பேங்க்ல கன்சர்வ் பண்ணி வைக்கலாம் அது சொல்லுங்க. சீட்ஸ் தான் கன்சர்வ் பண்ணி வைக்கலாம். பட் அதுல ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்கு. சீட்ஸை வந்துட்டு ஆர்த்தோடாக்ஸ் ரீகால்சிடன்ட் சொல்லுவாங்க. சீட்ஸ் தான் கன்சர்வ் பண்ணுவாங்க. ஆர்த்தோடாக்ஸ் ரீகால்சிடன்ட் ரெண்டு டைப் இருக்கு. இதுல எதை கன்சர்வ் பண்ணி வைக்கலாம், எதை மட்டும் கன்சர்வ் பண்ண முடியும் ரொம்ப வருஷத்துக்கு? ஆர்த்தோடாக்ஸ் மட்டும் கன்சர்வ் பண்ணி வைக்க முடியும். சோ இந்த கிரைட்டீரியா, இந்த சீட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும், ரீகால்சிடன்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும். பேஸ் கலெக்ஷன்ல எவ்வளவு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? பேஸ் கலெக்ஷன்ல மோர் தென் 50 இயர்ஸ். 50 ஆக்சுவலா ஸ்பீசிஸ் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், பிளஸ் ஆர் மைனஸ் வரும். பட் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா மோர் தென் 50 இயர்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கலாம். என்ன டெம்பரேச்சர்ல இது கன்சர்வ் பண்ணி வைப்பாங்க? -18 to -20 டிகிரி செல்சியஸ். 20 டிகிரி செல்சியஸ். ஆக்டிவ் கலெக்ஷன் எவ்வளவு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? 10 to 15 இயர்ஸ். 10 to 15 இயர்ஸ். இது எவ்வளவு டெம்பரேச்சர்ல வச்சிருப்பாங்க அப்ராக்சிமேட்டா? 40 டிகிரி செல்சியஸா? நியர் ஜீரோ டெம்பரேச்சர், நியர் ஜீரோல வச்சிருப்பாங்க. நியர் 0 டிகிரி செல்சியஸ். நியர் ஜீரோனா 1 டிகிரி செல்சியஸா இருக்கலாம், 2 டிகிரி செல்சியஸா இருக்கலாம், அந்த மாதிரி மீனிங். ஒர்க்கிங் கலெக்ஷன் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? அரௌண்ட் 5 இயர்ஸ். அரௌண்ட் 5 இயர்ஸ். ஒர்க்கிங் கலெக்ஷன் வந்து அரௌண்ட் 5 இயர்ஸ். இதை எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க? அரௌண்ட் 10 டிகிரி செல்சியஸ், 8 to 10 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சோ இதெல்லாமே எதுல வருது? சீட் ஜீன் பேங்க்ல வருது. சீட் ஜீன் பேங்க்ல ஒன்லி ஆர்த்தோடாக்ஸ் சீட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆர்த்தோடாக்ஸ் சீட்ஸ்னா என்ன? சீட் which can be stored for long period without any reduction in viability. Seeds that can be stored at low temperature for longer duration without losing its viability. சோ அதுதான் ஆர்த்தோடாக்ஸ் சீட்ஸ் சொல்றோம். அதை மட்டும் தான் ஜீன் பேங்க்ல சீட் ஜீன் பேங்க்ல ஸ்டோர் பண்ண முடியும். நோட் பண்ணிட்டீங்களா இது? சரி, இது வரைக்கும் நடத்துன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
எப்ப விடுவான்ற மாதிரி பாக்குறீங்க. ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா நடத்தின வரைக்கும்? ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா நடத்துனதுல இருந்து? ஆஃப்லைன் பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச் புரிஞ்சுதா நடத்துனது? ஓகேம்மா, புரிஞ்சுனா தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.